Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi thayyibin ridwanullahi ta'ala kullihim ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal Furqanil Majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم كل راع وكل مسؤول أو كما قال عليه الصلاة والسلام وقال أيضا إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஈருலக நாயகன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமான குர்ஆனினுடைய தொடர்பும், நம்மளுடைய பிள்ளைகளை ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும், நம்மளுடைய குடும்பத்தார்கள் முழு ஷரியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பொறுப்புடையவராக இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பொறுப்புடையவராக இருக்கிறார்கள். ஒரு தலைவன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு பொறுப்புடையவராக இருக்கிறார்கள். ஒரு ஆண்கள் எடுத்துக்கொண்டால், கணவன்மார்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்திலே பொறுப்புடையவராக இருக்கிறார்கள். மனைவி தன்னுடைய கணவனினுடைய சொத்துக்கும், தன்னுடைய கணவனுடைய இஃபத்திற்கும், தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கும் விஷயத்திலே பொறுப்பு உடையவராக இருக்கிறார்கள். ஆகவே இப்படி யாரை எந்த மனிதர்களை எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பொறுப்பு உடையவராகவே, பொறுப்பை எடுத்து நடக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புகளுக்கு எல்லாம் குல்லு ராஇன் வ குல்லு மஸ்ஊலும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேள்விகள் கேட்பான். நமக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்கின்றதோ அந்த பொறுப்புகளை குறித்து, அந்த பொறுப்புகள் சம்பந்தமான விஷயத்தில் அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையிலே நம்ம இடத்திலே கேள்விகள் கேட்கப்படும். அந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், குழந்தைகள், இவர்களும் நமக்கு அல்லாஹ் தஆலா அமானத்தாக ஒரு நியமத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். அவர்களையும் நாம் பொறுப்போடு வளர்க்க வேண்டும். அவர்களுடைய கண்ணியத்தையும், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை குறித்து நாளை மறுமையிலே எப்படி அவர்களிடத்திலே நடந்து கொண்டீர்கள், அவர்கள் எப்படி நடந்தார்கள், அவர்களுக்கு என்ன பயனுள்ள கல்வியை கொடுத்தீர்கள், அவர்களுக்கு என்ன விதமான கல்வியை கொடுத்தீர்கள் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளை குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்ம இடத்துல கேள்வி கேட்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், பெருமானார் சொல்வார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரதி ஃபஅபவாஹு. உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தையா தான் பிறக்குது. உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே
நல்ல சாலிஹான நல்ல குழந்தையாக தான் பிறக்கின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை நன்மை செய்யக்கூடியவராகவும் பாவம் செய்யக்கூடியவராகவும் மாற்றி விடுகிறார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல குழந்தைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இந்த குழந்தைகள் இவர்கள் ரஹ்மத்தானவர்கள், அருளுடையவர்கள், ரஹ்மத்தானவர்கள், ஜீனத்து, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அலங்காரம் உடையவர்கள் என்று குர்ஆனில் குழந்தைகளை கொடுத்துட்டு புகழ்ந்து சொல்லி காட்டுறான். குர்ஆன குழந்தைகளை கொடுத்துட்டோம், ஆனால் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அலங்காரம் உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் புகழ்ந்து சொல்லி காட்டுகிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, ஃபித்னான்டா உங்களுடைய பிள்ளைகள் ஃபித்னான்டா. ஃபித்னானா என்ன? நாசம், கெட்டது, விஷமம் எல்லாத்தையும் குறிக்கும். அதாவது கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் புகழ்ந்தும் சொல்லி காட்டுகிறான், இகழ்ந்தும் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நம்மளுடைய பிள்ளைகளை ரஹ்மத்தாக அருளாக மாற்றுவது என்பதும், அல்லது நம்மளுடைய பிள்ளைகளை ஃபித்னாவாக பிரச்சனை உடையவராக மாற்றுவது என்பது பெற்றோர்களாகிய நாம் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பை கொண்டுதான் இருக்கின்றது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இப்ராஹிம் நபினா இந்த உலகத்திலே முதல் பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னா காபா இருக்குல்ல, மக்கா, இதுதான் முதல் பள்ளிவாசல். இந்த காபாவை கட்டி முடிச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த காபாவுக்கு பக்கத்துல நின்று துஆ கேட்டாங்க. ஒரு மஹல்லாவினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, ஒரு மஹல்லாவுக்கு என்ன என்ன தேவை என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபாவுக்கு பக்கத்துல நின்று துஆ கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதுல முதல் துஆ என்ன தெரியுமா? முதல் துஆ ஆன்மீகத்திற்காக வேண்டி, என்னுடைய மஹல்லா, நான் இருக்கக்கூடிய, நான் வசிக்கக்கூடிய என்னுடைய ஊர், என்னுடைய மஹல்லா ஆன்மீகமுடைய ஊராக இருக்க வேண்டும். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ், என்னுடைய முஸ்லிம்கள், முஸ்லிம் சமுதாய மக்கள் அவர்கள் ஆன்மீகமுடையவராக இருக்க வேண்டும் என்பதை துஆ கேட்டார்கள். வஜா ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, இவையெல்லாம் என்னுடைய ஊரில் ஆன்மீகம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ கேட்டார்கள். இரண்டாவதாக துஆ கேட்டார்கள் சோசியல். இரண்டாவது துஆ காபாவுக்கு பக்கத்துல நின்று கேட்கிறாங்க, சோசியல் சம்பந்தமான முறையிலே கேட்கிறார்கள். ஹாதா பலதன் ஆமீனா, என்னுடைய ஊர்வாசிகளுக்கு, என்னுடைய மஹல்லா வாசிகளுக்கு நிம்மதியை தருவாயாக, அவர்களுக்கு ஒரு பொறுமையையும் நிம்மதியையும் தருவாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காபாவுக்கு பக்கத்தில் நின்று துஆ கேட்கிறாங்க. மூன்றாவதாக கேட்கிறார்கள் எக்கனாமிக் சம்பந்தமான முறையில் கேட்கிறார்கள். பொருளாதாரம், ஃபினான்ஷியல் பொருளாதாரம் சம்பந்தமாக காபாவுக்கு பக்கத்தில் நின்றால் மூன்றாவது துஆ கேட்கிறார்கள். ஒரு பொருளாதாரத்தை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக என்று காபாவுக்கு பக்கத்தில் நின்று கேட்கிறார். நான்காவதாக துஆ கேட்டார்கள், நாலேஜ், கல்வி ஞானம் பெற வேண்டும். என்னுடைய மஹல்லாவில் உள்ள என்னுடைய ஊர்வாசிகள் அனைவர்களும் கல்வி ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும், கல்வியினுடைய பயன்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபாவுக்கு பக்கத்துல நின்று துஆ கேட்கிறாங்க. இங்க நாலாவதாக கேட்டாங்கல்ல, எங்களுக்கு ஒரு முஅல்லிம் அனுப்பு, எங்களுடைய ஊருக்கு ஒரு ஆசிரியரை அனுப்பி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு பெருமானாரை ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு ஆசிரியராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கக்கூடாது. குழந்தைங்க வளர்க்கறதுக்கும் உருவாக்குறதுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கு. உருவாக்குறதுனா என்ன, வளர்க்கிறதுனா என்ன? அவர்களுக்கு சாப்பிட தெரியாதா? ஒரு கட்டம் வரையும் அவர்களுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவோம், ஆடைகளை அணிவிப்போம், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம்.
ஆனால் அதற்கு பின்பு அவராகவே தன்னுடைய எல்லா விஷயமும் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். ஆகவே குழந்தைகளை வளர்ப்பது என்பதை தாண்டி உருவாக்க வேண்டும். அவர்களை நாம் உருவாக்குவதற்கு கடமை பெற்றிருக்கிறோம். இந்த களிமண் பார்த்தீங்களா, இந்த மண்பானைகள் எல்லாம் செய்வார்கள். மண்பானை செய்யும்போது எவ்வளவு அழகான முறையில் வடிவத்தை கொடுத்து அதற்குன்னு சொல்லி அதை எப்படி நம்ம அழகான முறையில் வடிவத்தை கொடுத்து அழகா பாதுகாக்கிறோமோ அதே போன்று அது வரும். அப்படி இல்லை, சரியான முறையில் அதை நம்ம வடிவத்தை கொடுக்கலன்னா அது வேற மாதிரி ஆகிரும். அப்படிதான் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய குழந்தைகளை வளர்ப்புதல் என்பதை தாண்டி அவர்களை நாம் உருவாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆசிரியருடைய வேலை என்ன தெரியுமா? உருவாக்கணும். ஒரு பெற்றோருடைய வேலை என்ன தெரியுமா? வளர்க்கணும். ஆனால் தன்னுடைய பெற்றோர்களை ஒரு கட்டத்தில் ஆசிரியராக மாறி தன்னுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடியவராக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஞானம் பெற்ற ஒரு கல்வியினுடைய கடலை பெற்றவராக அந்த குழந்தைகள் மாறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த வேலை தான் செஞ்சாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா ஒரு சின்ன பையன், 7 வயசு தான், ஒரு சின்ன பையன் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். போய் கேட்டாங்க, அந்த ஆட்டை கேட்டாங்க. அந்த ஆட்டை வாங்கிட்டு பால் கறந்து குடிக்கணும்னு கேட்குறாங்க. அந்த சின்ன பையன் சொன்னான், இது மலட்டாடு, இந்த மலட்டாட்டிலேருந்து பால்லாம் வராது, இந்த மலட்டாட்டிலேருந்து பால்லாம் வராதுன்னு சொன்னாங்க. பால் வரதே இல்லை, நீ ஆட்டை கூட சொல்லி பெருமானார் ஆடை வாங்கினாங்க. ஒரு சில வார்த்தைகளை ஓதி ஆட்டுடைய மடுவுல ஊதினாங்க. பாலை கறந்தார்கள், குடைத்தார்கள், சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள், சிறுவனுக்கும் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆடு கொடுத்துருக்கிற பாலை கறந்து குடிச்சிருக்கிறோம், ஏதாவது வேணுமாப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏதோ பேரிச்சம்பழமோ சாக்லேட்டோ அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடும், 7 வயசு பையன். ஆனால் அவன் என்ன தெரியுமா கேட்டான்? அந்த சின்ன பையன், நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஒரு சில கால வார்த்தைகளை ஓட்டி அந்த ஆட்டுடைய மடுவுல ஊதுனீங்கள, அந்த வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் செய்தார்கள், நீ ஏதோ சின்ன பையன் மாதிரி கேள்வி கேட்கலையே, நீ ஏதோ சின்ன பையன் மாதிரி கேள்வி கேட்கல, நீ பெரிய இல்முடைய பகர் கல்வி ஞானத்தை பெற்றதை போன்று நீ கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த 7 வயசு பையனை தோல் மேல கையை போட்டு கூட்டிட்டு போனாங்க. பெருமானால் ஒரு கட்டத்திலே மக்காவிலே மதீனாவிலே மிகப்பெரிய ஞானமுடையவராக மாறினார்கள். அவர்கள் தான் ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனினுடைய மிகப்பெரிய ஆய்வாளர்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்கள் என்று சொல்லப்படும் அந்த அளவிற்கு பெருமானார் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் நாம் அப்படி நம்மளுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்மளுடைய பிள்ளைகள் மதரசாவுடைய தொடர்புடையவராக ஆக்க, பள்ளியினுடைய தொடர்புடையவராக ஆக்க வேண்டும். ஆகவே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நாம் தான் நன்கு அறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அபுல் ஹசன் நதீன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் சென்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று அவர்கள் பிரச்சாரம் செய்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர் தான் அபுல் ஹசன் நதீவி என்பவர்கள். இவங்க எங்க இருக்காங்கன்னா இந்த வட இந்தியாவில் லக்னோன்னு ஒரு ஊர், அந்த லக்னோ என்ற ஊர்ல நதீவின்னு சொல்லி ஒரு மதரசா, அந்த மதரசாவுடைய ஒரு பேராசிரியர் தான் அபுல் ஹசன் நதீவி. இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை அத்தனையும் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். எந்த அளவுக்குனா இவர்கள் எழுதிய அந்த அரபி கிதாபுகளை சவுதி அரேபியாவில் ஒரு சிலபஸாக ஒரு பாடத்திட்டமாக மதரசாக்களிலே பாடம் எடுக்கும் அளவிற்கு மிகப்பெரிய அருள் ஞானம் பெற்ற ஒரு சீரேவி தான் அபுல் ஹசன் நதீவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சமீபத்தில் அவர்கள் வஃபாத்தானார்கள். என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியாக 2 விஷயத்தையும் சொல்லி காட்டினார்கள். முதல் விஷயம், ஒவ்வொரு வீட்டுகளிலிருந்து ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பிள்ளையோ அவர்கள் வீட்டிலிருந்து மதரசாக்கள் தினந்தோறும் அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வீட்டிலிருந்து இந்த மதரசாவுக்கு இந்த பள்ளிக்கு ஒரு நெட்வொர்க்காக, ஒரு தொடர்புடையதாக, ஒரு பாலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த மார்க்கத்திலேயும் மதத்திலேயும் இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வீடு விற்பன
லீவ் அல்லாம ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீடுகளில் இருந்து மதரசா என்ற பெயரில் ஒரு வழிபாட்டு தன்மையினுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று முதல் விஷயத்தை சொல்கிறார்கள். இரண்டாவது விஷயம் சொல்லி காட்டினார்கள், எந்த ஊரிலே இந்த மக்தபு மதரசா, இவர்கள் உலகம் முழுவதும் ஆய்வு செய்த மிகப்பெரிய அறிவிஞானி தான் இந்த அபுல் ஹசன் நதவி. இரண்டாவது விஷயத்தை சொல்லி காட்டினார்கள், இவர்கள் எந்த ஊரிலே மக்தபு மதரசாக்கள் சீராக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த ஊரில் முர்த்தது ஆகுவதை விட்டு பாதுகாக்கப்படும். முர்த்ததுனா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை குறையும். எப்பொழுது என்று சொன்னால், இந்த மக்தபு மதரசாக்களை அழகான முறையிலே பாதுகாத்து பராமரித்து அதற்கு தேவையான முறையில் எல்லாத்தையும் செய்து கொடுத்தால் அந்த இடத்திலே முர்த்ததாகக்கூடிய சூழ்நிலை குறைந்துவிடும் என்று அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உண்மைதான். அதுவே கண்ணியமானவர்களே, நம்மளுடைய பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பி வைக்கணும். இன்னைக்கு ஒரு காலம் இருந்தது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் வருடத்தில் 40-50 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே 40-50 பேர் மட்டும்தான் இருப்பார்கள். ஒரு காலம் இருந்தது, வருடத்தில் 40-50 மட்டும்தான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது வருடத்தில் மட்டும் 4000-4500 நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பனா இந்த மக்தபு மதரசாவுடைய வெளிப்பாடு தான். இந்த மக்தபு மதரசாவை நாம் சரியான முறையிலே பாதுகாத்து அதை செம்மைப்படுத்தி சரியான முறையிலே கொண்டு போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு அந்த மஹல்லா முன்னேற்றத்தினுடைய பாதையில் செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மக்தபு மதரசா என்பது ஒரு விவசாய பூமிக்கு சமம். விவசாய பூமி என்ன செய்வோம், அதை அதற்கும் சொல்லி வித்தை விட்டு அதற்கும் சொல்லி பாதுகாத்து பராமரித்து நீரை பாய்ச்சி எப்படி அப்படியெல்லாம் பாதுகாத்தால் மட்டும்தான் அந்த விவசாய பூமி எப்படி நமக்கு பசுமையாக காட்சியளிக்கிறதோ, எப்படி செழிப்பாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் மதரசாக்களும் அதை சரியான முறையிலே நாம் பாதுகாத்து பராமரித்து அதை சரியான முறையிலே நடத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஊர் பசுமையான ஊராக மாறும், அந்த ஊர் செழிப்பான ஊராக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மஹல்லாவினுடைய முன்னேற்றம் என்பது மக்தபு மதரசாவை மையப்படுத்தி தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும் பொழுது 13 வருஷம் இருந்தான். பிறகு மக்கால மதீனாவுக்கு வந்துட்டாங்க, 10 வருஷமா இருந்தான். மக்கால 13 வருஷத்தில் எந்த பள்ளிவாசலும் இல்லை. காபா இருக்கு, ஆனால் அதை முஷ்ரிக்குகள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள், முஷ்ரிக்குகள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பள்ளிவாசலும் இல்லை 13 வருஷமா. 13 வருஷம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சஹாபி எதிர்த்தார். அந்த சஹாபி என்ன பேர்னா அர்பம், தாருல் அர்பம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுடைய வயது 16 வயசு. யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வீட்டை நீங்கள் கல்வியை போதிப்பதற்கும் குர்ஆனை சொல்லித் தருவதற்கும் ஒரு கூடமாக ஒரு பயான் சென்டராக இன்ஷா அல்லாஹ் அதை ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் உடனே முடிவெடுத்தார்கள். சஹாபாக்களோடு ஆலோசனை செய்தார்கள். அடுத்த நாளே அந்த தாருல் அர்பம் அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆகவே பள்ளிவாசல் வருவதற்கு முன்பாகவே மதரசா வந்துருச்சு. பள்ளிவாசல் வருவதற்கு முன்பாகவே மதரசா வந்துவிட்டது. அதுதான் தாருல் அர்பம். 13 ஆண்டு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பயான் நிகழ்ச்சி அங்கதான் நடக்கும். சஹாபாக்களுடைய சந்தேகங்களை கேட்பது, அதை சந்தேகத்து பயானை அதற்குள்ள விதைகளை பெற்றுக்கொள்வது எல்லாம் மக்காவிலே தாருல் அர்பம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டில் தான் நடந்தது. மக்கால மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனால வந்து பெரிய அளவுல பள்ளிவாசல்கள் அங்கும் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்களை ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஆரம்பிக்கும் பொழுது அதோடு சேர்த்து மதரசாக்களையும் ஆரம்பித்தார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாக்கு நேர் பின்னாடியே அஸ்ஹாபு சுஃபான் ஒரு இடம். அஸ்ஹாபு சுஃபான் ஒரு இடம். இந்த இடம் பேர் என்னன்னா, சஹாபாக்கள் 8 வயது மாணவனும் சரி
80 வயது பெரிய சஹாபியும் சரி ஒன்றாக சேர்ந்து கல்வியை கற்றுக்கொண்ட இடம் அந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான். ஆகவே அதை நம்பிதான் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டுட்டு போனாங்க. யாரையுமே நம்பல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எந்த மீடியாவும் இல்லை, எந்த பத்திரிகையும் இல்லை. முன்னேற்றத்திற்காக வேண்டி எப்படி எதுவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை அந்த மதரசாவை நம்பிதான், அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களை நம்பிதான் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு சென்றார்கள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்மளுடைய பிள்ளைகளை குர்ஆனோடு பள்ளிவாசலோடு மதரசாவோடு தொடர்புடையவராக நாம் ஆக்கி வைத்திருக்க வேண்டும். ஆகவே ஒரே ஒரு விஷயத்தை நாம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நஃபீஸத்துல் மிஸ்ரியா என்ற ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, இவங்க என்னன்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழித்தோன்றலில் அஹ்லே பைத்தாக இருக்கக்கூடியவர்கள் தான் நஃபீஸத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க ஷாஃபிமாவுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்வி ஞானம் பெற்றவங்கன்னா எல்லா நேரங்களும் குர்ஆனும் கையுமாக ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஷாஃபி இமாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளாம் ஹனஃபியா இருக்கிறோம்ல, ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹன்பலி 4 மதஹப் இருக்குல்ல, அதுல ஷாஃபி இமாம் அவருடைய காலத்துல வாழ்ந்தார்கள். இந்த ஷாஃபி இமாம் என்ன செய்வாங்கன்னா காலையில வீட்டுல இருந்து போவான் மதரசாக்கு பாடம் நடத்துறதுக்கு, மதரசாவுக்கு வேண்டி போவாங்க. மதரசாவுக்கு போகும்போது இடையில தான் அந்த நஃபீஸா அந்த அவருடைய வீடு இருக்கு, அந்த அம்மையாருடைய வீடு நடுவுல இருக்கு. போகும்போது அந்த அம்மாவுடைய வீட்டுல வந்து சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு சந்தேகங்களை தீர்த்துட்டு தான் போவாங்க. மறுபடியும் மாலையில வரும்போது சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவாங்க. இப்படியே 4 ஆண்டுகள் 4 வருஷம் இப்படியே தொடர்ந்தது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கல்வி கடலாக இருக்கக்கூடிய, அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு இபாதத்துடைய ஒரு பெண்மணி தான் நஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி கொள்ளையில கபரை தோண்டி வச்சுட்டாங்க, ஒரு குழியை தோண்டி வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்ம கபர்ஸ்தான ஒரு விதமான பயம் ஏற்படுறதா, அச்சம் ஏற்படுறதா இல்லையா திடீர்னு போகும்பொழுது, அந்த மாதிரி இந்த மாதிரி பயம் வச்சு எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி குழியை தன்னுடைய வீட்டினுடைய கொள்ளையில தோண்டி வச்சுட்டு கபரை தோண்டி வச்சுட்டு அவராகவே தோண்டினார்கள். அந்த கபூர்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, அந்த குழியில உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவார்கள். ஏன்னு சொன்னா இது வீட்டினுடைய ஹாலு, இது வீட்டினுடைய கிச்சன், இது ரூம்பு, இது கபூர். எப்பவுமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்து கொண்டு இருந்தார்கள். ஆகவே கடைசியில அந்த இடத்துல மட்டும் குர்ஆனை 192 குர்ஆனை அந்த கபூர்ல மட்டும் உட்கார்ந்து ஓதியிருக்கார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கபூர்ல உட்கார்ந்து 192 தடவை கதமுல் குர்ஆன், குர்ஆனை ஓதி கதம் செய்திருக்கார்கள் என்று வரலாறுகள் உண்டு. கடைசியில் அந்த அம்மா கடைசி தருணத்துல அந்த கபூர்ல இருக்கும் பொழுது வல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், வல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் என்ற ஆயத்தை ஓதும் பொழுது ரூஹ் பிரிந்துவிட்டது, வஃபாத் ஆகிவிட்டார்கள் அந்த கபூர்ல இருக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா வல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருஸ் ஸலாமின் பக்கம் அழைக்கிறான். 10வது ஜுஸ் முடிஞ்சு 14வது ஜுஸ்ல இப்படி ஒரு வாசகம் வருகிறது, வல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருஸ் ஸலாமின் பக்கம் அழைக்கிறான் என்று சொன்ன பொழுது உடலில் இருந்து ரூஹ் பிரிந்து விட்டது, வஃபாத் ஆகி விட்டார்கள். ஆகவே நாம் சொல்ல வரக்கூடிய என்னன்னு சொன்னா இவர்கள் எல்லாமே வஃபாத் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களை கஃனிடுவார்கள், தீதார் பார்ப்பார்கள், குளிப்பாட்டுவார்கள், அவர்களை கொண்டு போய் என்ன செய்வாங்க, கடைசியில கபூர்ல போட்டு கொடிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும்தான் கபூர்ல வஃபாத் ஆயிட்டு, குழியில வஃபாத் ஆயிட்டு, குழியில இருந்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து குளிப்பாட்டி தஃனிட்டு அவருடைய தீதாரெல்லாம் பார்த்து மறுபடியும் அவர்கள் கபூர்ல போட்டு கொண்டாங்க. அப்படி ஒரு வரலாறு உலகத்துல யாருக்குமே இல்லை. சொல்லுவது என்னன்னு சொன்னா குர்ஆனினோடு அவ்வளவு தொடர்புடையவராக இருந்தார்கள் அந்த நஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆகவே அப்படி நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய குடும்பத்தார்களும் குர்ஆனோடு தொடர்புடையவராக, குர்ஆனோடு நம்மளுடைய குடும்பத்தையும் தொடர்புடையவராக ஆக்கியிருக்க வேண்டும். அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க, 4 இமாமில் அவர்கள் ஒரு இமாம். ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹன்பலி இருக்கிறார். அந்த அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்க தெரியுமா, சின்ன வயசுல தந்தை இறந்துட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. தாயினுடைய பராமரிப்புல தான் அவங்க வளர்ந்தாங்க.
காலையில் அதிகாலையில் அந்த மகனை எழுப்பி விட்டுட்டு அவன் என்ன செய்வாங்கன்னா ஒழு செய்ய வச்சுட்டு அழகான ட்ரெஸ்ஸெல்லாம் அணிச்சிட்டு இருட்டாக இருக்கும், தெருக்கள் எல்லாம் இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் தன்னுடைய மகனை மதரசாவுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி ஒரு காலம் நம்ம இருந்துருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுடைய பிள்ளைகளை நாமே கரம் பிடித்து மதரசாவுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் எத்தனையோ இடங்கள் இல்லாமல் போய்விட்டது. இல்லாமல் போனதினுடைய சூழ்நிலை தான் பெரிய அளவிலே மிகப்பெரிய ஒரு பாவத்தினுடைய வழிகேட்டிலே நாம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மளுடைய பிள்ளைகளை மதரசாவோடு தொடர்புடையவராக, பள்ளியினுடைய தொடர்போடு நம்ம நினச்சி பார்க்குறோமா இல்லையா? இப்பொழுது இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இதே இடத்துல இருக்குமான்னு கேட்ட இருக்க மாட்டோம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பள்ளியினுடைய இமாமாகவோ இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளாகவோ தேர்ந்தெடுப்பதை அந்த மதரசாவினுடைய சின்ன சின்ன குழந்தைகள் தான், அந்த மாணவர்கள் தான். ஆகவே நமது பிள்ளைகளை அந்த தக்குவாவோட இறையச்சத்தோடு நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கிறோம். இன்னைக்கு நம்மள குழந்தைகளை பற்றி பயப்படுறோமா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி வருவார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் அச்சம் பயம் நமக்கு எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இரண்டே விஷயம், அல்லாஹுடைய தக்குவாவையும் அல்லாஹுடைய இறையச்சத்தையும் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துட்டோம்னா போதும். இந்த இரண்டை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் எந்த விதமான சிரமமே இல்லாமல் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவராக இருப்பார்கள். நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். இதே நிலையில் நம்மளுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வஃபாத் ஆனோம்னா நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் இவர்கள் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவராக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3 விஷயம் நம்ம வஃபாத் ஆனதுக்கு பிறகும் நம்மளுடைய கபர்களுக்கு நன்மைகள் வந்து சேர்த்து கொண்டே சொல்லப்படுகிறதா இல்லையா? சாலிஹான குழந்தைகள் செய்யக்கூடிய துவாக்களும் அமல்களும் அவருடைய பெற்றோருடைய கபர்களுக்கு வந்து சேர்க்கப்படும் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்களே. ஆகவே நாம் நம்மளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்கள் நம்ம இதே நிலைமையில நம்ம விட்டுட்டு போனோம்னா என்ன நடக்கும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மளுடைய பிள்ளைகளை இறையச்சமுடைய பிள்ளைகளாக, தக்குவாவுடைய பிள்ளைகளாக, மதரசாவுடைய தொடர்புடைய பிள்ளைகளாக, மிகப்பெரிய ஒரு கைது செய்த என்ன தெரியுமா? நம்மளுடைய குழந்தைகள் பருவம் அடைந்தும் அவர்களுக்கு கல்வியினுடைய பெரிய பெரிய பட்டத்தை கொடுத்துட்டோம், சொத்து சுகத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், எல்லா விதமான துனியாவினுடைய அந்தஸ்துகளை கொடுத்தும் அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரல அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் இந்த உலகத்தில் தோல்வி அடைந்துட்டோம். அதனால நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி, மதரசாக்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி, தொழக்கூடிய பள்ளியினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்காணிப்பதற்கு கடமை பெற்றிருக்கிறோம். ஆகவே பெற்றோர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீராகவும் சிறப்பாகவும் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி அல்லாஹு தஆலா நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் சீராகவும் சிறப்பாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.